தேச காலங்கள் ஒரே காலத்தில் ஒரே இடத்தில் வெகுவிதமாய் இருக்கின்றன. இங்க பார்த்தா 12 வருஷங்கள் ஆன மாதிரி இருக்கு. ஆனா இதே சனம் இப்ப உள்ள போய் அந்த கண்ட சைலம்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ள போனா அங்க வேற ஒரு டைம் வேற ஒரு இடமா இருக்கு. அதுல இருந்து இங்க வந்துட்டோம்னா இங்க வேற டைம் அண்ட் ஸ்பேஸ். நம்ம சொல்லுவோம்ல டைம் அண்ட் ஸ்பேஸ், வேற ஒரு உலகத்துக்கு போனா அங்க ஒரு வேற உலகம் வேற ஒரு டைம்ன்ற மாதிரி நீங்க சொன்ன முனிப்புத்திரரே உங்க உலகத்துக்கு போனா வேற டைம் அண்ட் ஸ்பேஸ், அதே ஜஸ்ட் மாறி இப்படி வந்தா இது வேற டைம் அண்ட் ஸ்பேஸ், அது எப்படி சாத்தியமாகும்? அதான் அவன் கேட்கிறான். ஒரே இடத்துல வேறு விதமா இருக்குதுல்ல, வேறு விதமான இவன் இருக்கிற இந்த உலகத்துலதான் அந்த மலை இருக்கு, மலைக்குள்ளதான் அந்த முனிப்புத்திரனால உருவாக்கப்பட்ட உலகம் இருக்கு. மொத்தத்துல அந்த மலைங்கிறது இந்த உலகத்துல இருக்கு. ஆனா இங்க இருக்கிற டைம் படி உள்ள இருக்க டைம் இல்ல, உள்ள இருக்கிற டைம் வேறையா இருக்கு, இங்க வரும்போது டைம் வேறையா இருக்கு. அப்ப டைம் அண்ட் ஸ்பேஸ் ஒரே இடத்துல எப்படி வேறுபடுது அப்படிங்கறது அவருடைய கேள்வி. இவைகளில் எது சத்தியம் எது அசத்தியம், இப்ப இந்த விஷயத்துல எது உண்மை எது பொய் அப்படிங்கறது கேட்கிறாரு. இதனை எனக்கு சொல்ல வேண்டும். இவ்வாறு கேட்கும் பொழுது முனிசுதன் சொல்ல ஆரம்பித்தான். இப்ப அந்த முனிபுத்திரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? சங்கற்பமே பாவனை என்று சொல்லப்படும். சங்கற்பமே பாவனை என்று சொல்லப்படும். இப்ப சங்கற்பம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்றாரு, இது இவ்விதமாக இருக்கிறது என்ற மனோவிருத்தி. இது இப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்க வேண்டும், இது இப்படி இருந்தால் ஓகே அப்படின்னு நமக்குள்ள உற்பத்தி ஆகின்ற மனோவிருத்திக்கு பேர் தான் சங்கல்பம். எனக்கு இது நடக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அதை நம்ம பிரார்த்தனை அப்படின்லாம் சொல்றோம். ஆனா மனதுல வரக்கூடிய எண்ணம், அந்த எண்ணத்திற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று நாம உயிர் கொடுக்கும் போது அதுக்கு என்ன ஆகுது? சங்கல்பம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப சங்கல்பமே பாவனை. இப்ப என்ன சொல்றாரு? பாவனைன்னா அப்புறம் என்ன? உன்னுடைய மனதினால் உற்பத்தி பண்ணக்கூடிய இது இது இப்படி இப்படி எல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி உன் மனதினால் செய்யப்படுகின்ற மனோவிருத்திகள், அதை சங்கற்பம்னு சொல்றேன். அந்த சங்கற்பத்தை தான் நான் என்ன சொல்றேன்? பாவனை என்று சொல்கிறேன் அப்படிங்கிறார். அந்த பாவனையானது சித்தம் என்றும் அசித்தம் என்றும் இருவகைப்படும். இப்ப நம்மால இப்ப ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற மனோவிருத்திகள் பாவனையா மாறி சத்தியமா மாறும், சத்தியமா மாறாமையும் இருக்கும். சத்தியம்னா என்னது? அது என்ன பாவனை பண்றீங்களோ அது அப்படியே வெளிப்படுது, வெளிப்படாமல் இருக்கிறது. ரெண்டு வகையா இருக்கும். அததான் சித்தம் என்றும் அசித்தம் என்றும் இருவகைப்படும். சித்தம் என்பது அந்நிய விகற்பங்களால் கலக்கப்படாதது. இப்போ ஒரு பாவனை பண்றேன், அந்த பாவனை பண்றது அப்படியே வெளியே நடக்குது அப்படின்னா அதற்கு என்ன மூலம்னா வேற எந்த ஒரு என்னுடைய மனோவிருத்திகளினால் நான் பண்ணக்கூடிய பாவனையானது தடுக்கப்படாமலோ அல்லது நானே அதற்கு ஒரு எதிர்விதமான ஒரு கருத்தை விருத்திகளை கொண்டு வந்தால் இந்த பாவனை நிலைக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க எல்லாரும் இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் என்ன சொல்றது, மூன்ல இருந்து நீங்க இத பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னது? நிலாவில் இருந்து இல்ல வானத்தில் ஒரு 500 அடி உயரத்தில் இருந்து நீங்கள் பூமியை பார்க்கிறீர்கள் என்று பாவனை செய்யுங்கள் அப்படின்னா, நீங்க பாவனை செய்யும் போதே உங்களுக்கு தெரியும் இது நிஜமாலாம் ஆகாது, இது நான் கற்பனை தான் பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ண மாத்திரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பாவனைக்கு எதிரான ஒரு மனோவிருத்தி மனதுக்குள்ள ஏற்படுது. இது எப்படி சத்தியமாகும்? இது எப்படி நியாயமாகும்? அது எப்படி நான் வானத்துல 500 அடி தூரத்துல இருந்து இதை பார்க்க முடியும்? அப்ப நீங்க ஒரு பாவனையை உருவாக்குறீங்க, அந்த பாவனைக்கு எதிராக இன்னொரு விதமான விகற்பங்களான மனோவிருத்தியை உருவாக்குறீங்க. புரியுதுங்களா? ஒரு தாட் பேட்டர்னை உருவாக்குறோம், அதுக்கு எதிராக இன்னொரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அதற்கு எதிரான இன்னொரு தாட் பேட்டர்ன் உருவாக்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள இரண்டு விதமான எண்ண ஓட்டங்களினோட அந்த ஒரு பாவனையை எதிர்கொள்றோம். அப்ப அது நம்ம கற்பனை பண்ணும் போதே இது நடக்காதுங்கிற ஒரு உணர்வோட நம்ம கற்பனை பண்ணும் பொழுது அது நேச்சுரலா என்ன ஆகாது? கன்வெர்ட் ஆகாது, ரியாலிட்டியா கன்வெர்ட் ஆகாது. ரெண்டாவது, இது நடக்கணும்னு நினைக்கும் போது அதுல பலவிதமான சந்தேகங்களும் பலவிதமான எதிர்மறை கருத்துக்களுடைய எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ள இருந்துச்சுனாலும் அது என்ன ஆகாது? இந்த பாவனையை இந்த கற்பனைய அது என்ன பண்ணுது? தடுக்கும். அது அததான் இங்க சொல்ல வர்றார். பாவனையானது சித்தம் என்றும் அசித்தம் என்றும் இருவகைப்படும். சித்தம் என்றது அந்நிய விகற்பங்களால் கலக்கப்படாதது. எந்த பாவனை அப்படியே ரியாலிட்டியா அந்த பாவனை அப்படியே நடக்கணும்னா வெளியில இருந்து வேற எந்த விதமான உன்னுடைய வேறு விதமான மனோவிருத்திகள் அதை எதிர்க்கக்கூடிய மனோவிருத்திகள் இல்லாமல் இருந்தால் அது வெளிப்படும் அப்படிங்கிறார். அததான் இங்க மீண்டும் சொல்றாரு.
நான்முகனது சித்த பாவனையினால் சிருஷ்டிக்கப்பட்ட இவ்வுலகானது எல்லோராலும் அநேக ஜென்மங்களால் திடமாக சத்தியம் என்று அபியாசம் செய்யப்பட்டு வந்ததால் சத்தியமாகவே புலப்படுகின்றன. என்னது நான்முகனது? நான்முகன்னா யாரு? பிரம்மா. பிரம்மாவினால் சித்த பாவனையினால் அவரால் ஸ்திரமா இது இது இப்படி இப்படி இருக்கட்டும் அப்படின்னு அவரால் பாவனை பெய்யப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம் எது நம்மளால அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். இப்ப இது சூரியன், இது சந்திரன், நம்மளால ஜீவர்கள், இதெல்லாம் வந்து ஜடம், இது வந்து உயிருள்ளவை உயிரற்றவைகள். நம்ம பூமியில இருக்கிறோம், பல கோள்கள் இருக்கிறது. இப்ப நம்மளால சயின்ஸ்ல படிக்கிற இந்த உலகங்கள், இந்த கீழே இருக்க உலகங்கள், நரகங்களாக இருக்கட்டும், மேல இருக்க சொர்க்கங்களா இருக்கட்டும், எதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களால் பிரம்மாவினால் படைக்கப்பட்டதுன்னு நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை நம்ம என்ன நினைக்கிறோம்? யாருக்காவது அது பொய்ன்ற அனுபவம் இருக்கா? கிடையாது. இதெல்லாம் படைக்கப்பட்டது, நான் இந்த உலகத்துல அதுல பூமின்ற ஒரு உலகத்துல இருக்கிறேன், இது இப்படி இப்படிதான் படைக்கப்பட்டதுன்னு எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதனால அதை நான் என்ன பண்றேன்? அப்படியே நான் என்ன பண்றேன்? நம்புறேன், நான் அப்படியே ஏத்துக்கிறேன். அப்ப அதை நான் ஏத்துக்கும் போதே அது எனக்கு உண்மையாயிடுது. நம்பிக்கையே என்ன ஆயிடுது எனக்கு? இப்ப நீங்க அதை நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. எப்ப நம்ம அதுதான் என்ன சொல்றீங்க, எல்லோராலும் அநேக ஜென்மங்களில் திடமாக சத்தியம் என்று அபியாசம் செய்யப்படுகிறது. பல ஜென்மமாக எல்லா ஜீவராசிகளாலும் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமானது அனுபவிக்கப்பட்டு இது நிஜம் நிஜம் என்று நம்மளால பல ஜென்மமா அனுபவிக்கப்பட்டு வர்றதுனால இப்ப நமக்கு டிஃபால்ட்டா நமக்கு இது என்னவாயிடுச்சு? நிஜமாக இருக்கு. இதுல வந்து சந்தேகமே கிடையாது நமக்கு. ஆனா உண்மையில இது வந்து பிரம்மாவினுடைய கற்பனை, இப்படி இப்படிலாம் இருக்கணும், சூரியனா இரு, சந்திரனா இப்படி இரு. எப்படி இந்த ரிஷிபுத்திரர் ஒரு உலகத்தை படைச்சாருல, அதுல வந்து அவரே தானே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரரா இருக்காரு. அந்த மாதிரி பிரம்மா படைக்கப்பட்ட இந்த உலகத்துல நம்ம ஒரு உயிரா இருக்கும்போது அவர் படைச்சது அப்படியே நிஜம் என்று நாம எடுத்துக்கிறோம். ஆனா அது பிரம்மாவினுடைய பாவனை, அவருடைய சங்கல்பம். அது அவர் இப்படிலாம் இருக்கட்டும், இது இது இப்படி இருக்கட்டும். சூரியன்னா அது என்ன பண்ணட்டும்? அக்னியை கக்கட்டும், வெளிச்சத்தை பிரதிபலிக்கட்டும். நிலா என்றால் அது குளிர்ச்சியாக இருக்கட்டும், 9 கோள்கள் இருக்கட்டும் அப்படின்ற யாரோட விருத்தி? பிரம்மாவினுடைய விருத்தி. ஆனா அந்த பிரம்மாவினோட விருத்தியை நாம எப்ப வந்து அது நிஜம் என்று நம்ம ஏற்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு அது என்னவாயிருது? நிஜம் என்ற உணர்வை கொடுத்து விடுகின்றது. அந்த நிஜம் என்ற உணர்வுல தான் நம்ம தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே வரோம். நமக்கு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கேள்வி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனா அந்த ரூட்டையே போய் கேள்வி கேட்க வைக்கிறார். புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்சு நமக்கு சொர்க்கம் தெரியாது, நரகம் தெரியாது, நம்ம போனதில்லை வந்ததில்லை. சாஸ்திரம் சொல்றதுனால சொர்க்கம் நரகம் அப்படின்னு நம்ம நம்புறோம். அந்த மாதிரி கைலாசம் இருக்குது, வைகுந்தம் இருக்குது, பல உலகங்கள் இருக்குது, பல மீண்டும் பிறப்பு, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கிரிப்சர் சொல்றதுல இருந்து நமக்கு தெரியுது. அதை எப்படி நாம அப்படியே ஏற்றுக்கொள்ற மாதிரி இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பல ஜென்மமாக ஏற்றுக்கொண்டதுனால நமக்குள்ள அது என்னவாயிடுச்சு? ஆழமான உயிருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாசனையா மாறிடுச்சு. என்ன வாசனையா இருக்கு? அடிப்படை டீப் ரூட்டட் வாசனையா மாறிடுச்சு. அது நம்மளுடைய மசில்ல இருந்து நம்மளுடைய உள்ளுக்குள்ள ஆழமா மசிலா மாறினால அந்த வாசனையில சந்தேகத்துக்கோ அதை மாத்துறதுக்கோ இல்லாம அந்த வாசனை தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குது. புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த உலகங்கிறது நிஜங்கிறது எனக்கு எப்படின்னா அது ரொம்ப காலமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்பயும் அது அப்படிதான் நிஜமா தான் தெரியுது. இது வரைக்கும் நான் அதை கேள்வியே கேட்டதில்லை, அதை நான் கொஸ்டின் பண்ணதில்லை. அதனால எனக்கு என்னுடைய அனுபவம் சரியாக பயணித்துக் கொண்டே இருக்கின்றேன். இப்பதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கும் போது குருமார்கள் சொன்னதை வைத்து நமக்குள்ள விசாரம் செய்ய ஆரம்பிக்கும் போது யோசிக்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இப்படி பிரம்மன் சிருஷ்டியில் சத்திய புத்தி இருப்பது போல உமது சங்கற்ப ஜகத்தில் உமக்கு சத்தியம் என்ற புத்தி இல்லாததினாலும் இது என்னுடைய கற்பனை, இது அசத்தியம் என்ற விகற்பத்தினால் பாவனை போதிக்கப்படுகிறபடியாலும் உம்முடைய பாவனை சித்தி ஆகிறது இல்லை. என்ன சொல்றாரு? பிரம்மாவோடைய சிருஷ்டி பண்ண உலகத்துல உனக்கு இது வந்து நிஜம்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா உன்னால பாவிக்கப்படுகிறது, உன்னால மனதினால ஒரு உலகத்தை நீ இப்படி இப்படிலாம் இருக்கலாம் நீ சிருஷ்டி பண்ணி ஒரு பாவனை பண்றேன்னா அந்த பாவனை வந்து இது என்னுடைய கற்பனை, இது என்னுடைய பாவனை அப்படிங்கிறது நீ நினைக்கும் போதே அதுக்கான உண்மைத்தன்மை என்ன ஆயிடுது?
அந்த உண்மை இது உண்மை இது வந்து இது இப்படிதான் மாறணும் மாறணும்னு நினைக்கும் போதே இது நான் தான் ட்ரீம் பண்றேன் இப்படி, இது நான் தான் இப்படி யோசிக்கிறேன், இது நான் தான் இப்படி கற்பனை பண்றேன்னு நினைக்கும் போதே அதுக்கான அந்த ரியாலிட்டி கொடுக்க வேண்டிய அந்த உணர்வு என்ன ஆயிடுது. ஆனா அதை நீங்க இந்த உலகத்துக்கு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துக்கு வரும்போது இது நான் தான் இந்த உலகத்தை நிஜம்னு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகம் நிஜம்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம பாவனை பண்றத வந்து இது நான் பண்ற பாவனை, இது நான் பண்ற கற்பனை அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலே நம்மால் பாவிக்கப்படுவதற்கு எதிர் விகற்பங்கள், எதிர் விருத்திகள் வந்துவிடுது. அதனாலேயே இந்த பாவனை என்ன ஆகிறது இல்ல, நிஜமாகுவதில்லை அப்படின்னு இங்க சொல்றாரு. இது என்னுடைய கற்பனை, இது அசத்தியம், எனக்கு தெரியும், இது நல்லாவே தெரியும், இது என்னோட ட்ரீம், இது உண்மை கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே அது ரியாலிட்டியா மாறுறது இல்லை அப்படிங்கிறது. என்ற விகற்பத்தினால் பாவனை போதிக்கப்படுவதனாலே உன்னுடைய பாவனை சித்தி ஆகிறது இல்லை. இப்படி நீ நினைக்கிறதுனாலே உன்னுடைய பாவனை என்ன ஆகிறது இல்லை, உண்மை ஆகிறது இல்லை. நல்லது.